வேலைக்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்களோடு பேசி நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 4 அதிகாரம் மூலமாக நீர் எங்களோடு பேசி இடைப்பட்டு கொள்ளுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். இன்றைக்கு கொலோசியருக்கு எழுதின நிருபத்தினுடைய கடைசி பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். ஆமென். ஆமாம். இப்போ இந்த நிருபத்தை எழுதுகிறவர் பவுல் அப்போஸ்தலன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பவுல் அப்போஸ்தலனே பிரிசனில் இருக்கிறார். அவரே காவலில் இருக்கும்போது, ரோமாபுரியில் ஜெயிலில் இருக்கும்போது அவர் எழுதின மடல் தான் இது. மொத்தம் 4 லெட்டர் எழுதியிருக்காருங்க அவர் பிரிசனில் இருக்கும்போது. மறந்துடாதுங்க. எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், பிலமோன் 4 நிருபங்கள் அவங்க எழுதியிருக்காரு. இந்த 4 நிருபத்திலையும் பவுல் ஐயா டைம் வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டார். டைரெக்டாகவே ஜீசஸ் கிரைஸ்டோட சுப்ரீமசி, இயேசு தான் உன்னதர், இயேசு தான் பெரியவர் என்பதாக எழுதியிருப்பார். ஜீசஸ் தான் நம்பர் 1. நம்ம வாழ்க்கையில் தலை யாருங்க சொல்லுங்கள்? கிறிஸ்து. சரீரம் இந்த சபை. கிறிஸ்து தான் தலை. ஒரு குடும்பம் என்று எடுத்துக்கொண்டால் குடும்பத்தினுடைய தலைவர் அங்கத்தை கணவனுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கணவனுக்கே தலைவர் யார்? இயேசு கிறிஸ்து. திருச்சபை என்று எடுத்துக்கொண்டால் திருச்சபைக்குடைய தலையாய் இயேசு இருக்கிறார். திருச்சபை தான் அந்த கணவன், அந்த கணவன் குடும்பத்துக்கு தலையாக இருக்கிறது போல இந்த திருச்சபை என்பது சரீரம் என்றால் இந்த சரீரத்துக்கு தலை இயேசு. திருச்சபை என்பது மனைவி என்றால் இந்த மனைவிக்கு கணவன் இயேசு. மொத்த திருச்சபைக்கு குடும்பத்தையும் சபையும் ஒன்றா வச்சு பேசுகிறார். அதனால் நம்ம எப்போதும் பேசும்போது சொல்லுவோம், நமக்கு 2 குடும்பம் இருக்குது. ஒரு குடும்பம் நம்ம வாழ்கிற குடும்பம், இன்னொரு குடும்பம் இந்த சபை என்கிற குடும்பம். நம்ம வாழ்கிற குடும்பத்தில் தலைவர் வந்து நம்ம அப்பா, இல்லை நீங்கள் திருமணமான ஆண்கள் என்றால் நீங்கள் தான் தலைவர். சபை என்கிற குடும்பத்துக்கு வருவோம் என்றால் தலைவர் பேர் இயேசு. ஹல்லேலூயா. ஸோ இது வந்து பிரிசன் எபிசல்ஸ் என்று சொல்வார்கள். 4 எபிசல்ல ஒன்று தான் இந்த கொலோசியர். இதில் எதை பற்றி பேசுவார்? ஜீசஸ் கிரைஸ்ட் தான் சுப்ரீம், அவர் தான் தலைவர் என்று சொல்வார். இரண்டாவதாக சபையை பற்றி அதிகமாக பேசுவார். தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சர்ச். இன்றைக்கி நம்மள நிறைய பேர் சர்ச்சுக்கு வர்றது ரொம்ப கம்மியாக நினைக்கலாம். ஏதோ போகிறோம். இல்லை, மறந்துடாதீங்க. ஏதோ போல அவர் இருக்கிற ஆஃபீஸ்க்கு நம்ம போகிறோம், அவரை பார்க்கும்படி போகிறோம். நான் இந்த இடத்துல அவரோட சபையில் ஒரு வேலை கொடுத்துருக்காரு, இந்த வேலையை செய்கிறேன். இன்றைக்கி இந்த சபையில் ப்ரீச் பண்ணக்கூடிய ஒரு கிருபையை கொடுத்துருக்கிறார். நாளைக்கு ஓஎம்ஆர் சபைக்கு போகக்கூடிய கிருபையை கொடுத்துருக்கார். இது முடிஞ்ச பிறகு 11 மணிக்கு வேறு ஒரு கூட்டத்துக்கு போகக்கூடிய கிருபையை கொடுத்துருக்கார். அவருடைய சபையிலே ஒரு வேலையை கொடுத்துருக்கிறார். இதுதான் சபை. ஆக பவுல் அப்போஸ்தலன் சொல்ல போகிறது இயேசு கிறிஸ்துடைய சுப்ரீம் பவர். ரெண்டாவது சபையினுடைய இயல்பு. சர்ச் எப்படி ஆப்ரேட் ஆகுது? ஹல்லேலூயா. சர்ச் வந்து 5-fold மினிஸ்ட்ரிஸில் ஆப்ரேட் ஆகும். உங்கள் கையை வச்சுக்கிட்டிங்கன்னா கட்டவரில் வந்து அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர், அப்புறம் போதகர், அப்புறம் மெய்ப்பர். 5 விதமான மெய்ப்பர், போதகர் எல்லாம் லாஸ்ட்டு தான் போதகர். மெய்ப்பர்ன்றது ரிங் ஃபிங்கர். எதுக்குன்னா மெய்ப்பன் தான், ஷெப்பர்டு தான், செல் லீடர் தான் அவங்கள எடுத்துகிட்டு போய் ஜீசஸோட ரிங் போட வைப்பாங்க. செல் குரூப் பணி என்பது சாதாரண பணி அல்ல. ஓகே, இதில் சபை ஆப்ரேட் ஆகும். இந்த ஆர்டரெல்லாம் பவுல் அப்போஸ்தலன் தான் நமக்கு சொல்லித்தர போகிறோம். இது சர்ச், இதில் சிஸ்டம் இருக்குது. இதில் ஆண்டவர் தான் தலைவர். ஒருவேளை பாஸ்டர் இருக்கார், ரெவரண்ட் இருக்காங்க, பிஷப் இருக்கிறாங்க, தலைவர்மார்கள் இருக்கிறாங்கனாலும் அவங்க எல்லாருக்கும் தெரியும் தலைவர் யார் தான்? இயேசு. அப்போ இந்த 4 பிரிசன் எபிசல்ஸில் பவுலுக்கு திரும்பி வருவாரான்னு தெரியல. அவர் ரோமாபுரியில் வெயிட் பண்ணுறாரு. அவர் ரோமாபுரியில் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாரு. இவர் ஒரு ரோம பிரஜையாக இருந்தபடினால இவருக்கு வரவங்க போகிறவங்களாம் ஜட்ஜ் பண்ண முடியாது. சீசரே பண்ணோம். சீசர் அவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஹீ இஸ் வெயிட்டிங். சீசருடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், சீசரோட ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் இந்த லெட்டரை எழுதி கொண்டு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த லெட்டரை எழுதும்போது யார் சீசராக இருக்கிறார்னா, நீரோ என்று சொல்லுகிற சீசர் இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். நீரோ வந்து ரொம்ப கொடுங்கோல் மன்னன். இவர் வந்து நல்ல ஜட்ஜ்மெண்ட்டே கொடுக்க மாட்டார். இவர் முதல்ல ஆண்டவருக்கெல்லாம் பயப்பட மாட்டார். இவர் முதல்ல ஒழுக்கத்துக்கே பயப்பட மாட்டார். இவர் ஒரு ஒழுங்கினமான ஒரு மன்னன். இந்த நீரோவோட காலத்தில் தான் பவுல் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். வரலாறு கரெக்டாக படித்து பார்த்தோம். இந்த நேரத்தில் தன்னோட ஜட்ஜ்மெண்ட்டுக்காக அவர் காத்து கொண்டு இருக்கும்போது சபையை பலப்படுத்துகிற ஒரு அங்கமாக இருக்கும். நம்ம கூட வீட்டில் ரெஸ்ட்டில் இருக்கலாம், இன்றைக்கி உடம்பு முடியாமல் இருக்கலாம். அப்போ கூட மனசில் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், எங்கள் ஆண்டவருடைய சபையை நான் பலப்படுத்துவேன். வீட்டில் உட்காந்துக்கிட்டே பலம். அன்றைக்கி வந்து தன் கையில் உள்ள பேனாவை எடுத்து பலப்படுத்தினார். நம்ம கையில் உள்ள ஃபோன் எடுத்து பலப்படுத்தலாம்.
உடம்பு சரியில்லாதவங்க ஃபோன் பண்ணி என்ன பண்ணலாம்? ப்ரேயர் பண்ணலாம். இன்றைக்கி காலையில் நாள் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்பதாக நிறைய மக்கள் 2 பேர் ஒரு ஐயா ஒரு ஹாஸ்பிட்டலில் ஸ்டெட்ஃபோர்ட் ஹாஸ்பிட்டலில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டிருக்கு. அவருக்கு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இன்னொரு அம்மா பனிமலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருக்கு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இன்னொரு அம்மாவுக்கு இப்போ பிஎம் மருத்துவமனையில் ஆங்கிளில் சர்ஜரி நடந்து கொண்டிருக்கிறோம். ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். எப்படி? ஃபோன் மூலிமா அவர்களை பலப்படுத்துகிறோம், அவர்களை தைரியப்படுத்துகிறோம், அவர்களை அந்த விஷயத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறோம். கர்த்தருடைய பவர் அவர்களுக்கு, கர்த்தருடைய அன்பு அவர்களுக்கு வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். வயசானவங்க டாக்டருங்கெல்லாம் ஹோப் இல்லைன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் கர்த்தர் ஹோப் கொடுத்து என்ன பண்ணுறாரு? டாக்டர்களுக்கு உதவி செய்து பலனை கொடுத்து அவர்களை காப்பாற்றுகிறார். ஆக சபையோட நேச்சர் பற்றி பேச போகிறார். என்னென்ன பேச போகிறாரு? கிறிஸ்துவோட சுப்ரீம் பவர், இரண்டாவதாக சபையோட இயல்பு, மூன்றாவதாக ஒரு கிறிஸ்தவன் வாழ வேண்டிய வழியை பற்றி பேச போகிறார். இப்படி தான் வாழணும், டீக்கன்னா இப்படி தான் வாழணும், பாஸ்டர்னா இப்படி தான் வாழணும், ரட்சிக்கப்பட்ட பெண் இப்படி வாழ வேண்டும், ரட்சிக்கப்பட்ட ஆண் இப்படி வாழ வேண்டும், ஜெபக்குழு தலைவர்கள் இப்படி வாழ வேண்டும், கணவனை இழந்த மனைவிகள் இப்படி வாழ வேண்டும், மனைவியை இழந்த கணவன்மார்கள் இப்படி வாழ வேண்டும், பெரியவர்கள் வயசான பெரியவர்கள் இப்படி வாழ வேண்டும் என்பதை எல்லாம் விளக்கப் போகிறார். ஆமாம், சேலஞ்சிங் இருக்குது, நமக்கு நிறைய எதிர்ப்புகள் இருந்தாலும் இவைகள் மத்தியில் இப்படி தான் வாழ வேண்டும் என்பதை பற்றி பவுல் அப்போஸ்தலன் இதில் எழுதப் போகிறார். ஹல்லேலூயா. இந்த கொலோசிய திருச்சபைக்கு இதெல்லாம் எழுதினவர் இன்னும் ஒன்றை அவர் எழுத போகிறாரு. மக்கள் மத்தியிலே சுற்றிலும் பரவலாய் வருகிற ஹெரிசி பற்றி பேச போகிறார். நீங்கள் சோரம் போகாதீங்க, வழி விலகி போகாதீங்க, ஆண்டவர் விட்டு பிரிந்து போகாதீங்க, உலகத்தில் சொல்லப்படுகிற கட்டுக்கதைகளுக்கு பக்கம் போகாதீங்க, தத்துவம் பக்கம் போகாதீர்கள் என்றெல்லாம் பேச போகிறார். ஹல்லேலூயா. இதை என்ன சொல்லான்னா கிறிஸ்டாலஜி பற்றி பேசுகிறார். என்ன பண்ணுறாரு? இயேசு ஒரே நேரத்தில் மனுஷகுமாரன், ஒரே நேரத்தில் தேவகுமாரன். மனுஷகுமாரனை பார்த்தவங்க சொன்னாங்க, இவர் தச்சனுடைய மகன் அல்லவா, இவன் மரியாளின் மைந்தன் அல்லவா, இவனுடைய சகோதரிகள் யாக்கோபு யோசே இவர்களாம் நம்மோடு கூட இருக்கிறார்களவா? எந்த கோணத்தில் பார்க்குறாங்க? மனித கோணத்தில். நம்ம அந்த கோணத்தில் பார்க்கலாமா? 30 வயசில் இயேசு ஞானஸ்தானம் பெற்றாருமே, அவர் ஒரு தச்சனுடைய மகன், அவருக்கு என்ன தெரியும்? 12 வயசில் அம்மா அப்பாவை ரொம்ப தவிக்க விட்டாரு, பேசலாமா? நோ, we are here to study about Christology, the divine nature of Jesus Christ. சொல்லுங்க பார்க்கலாம். நான் இயேசு கிறிஸ்துவினுடைய புனிதத்தை பற்றி படிக்க போகிறேன், பரிசுத்தத்தை பற்றி படிக்க போகிறேன், தெய்வீகத்தை குறித்து படிக்க போகிறேன். Hallelujah. He has a role. He plays the role of heading the church. இந்த சபையினுடைய தலைவராய் கிறிஸ்து இருக்கிறார் என்பதை பற்றி பவுல் ஐயா நமக்கு சொல்லித்தர போகிறார். இந்த இயேசு தான் ரிடம்ஷன் பண்ணுகிறார். He is doing redemptive work. அவர் தான் காப்பாற்றுகிறார். ஏன்னா பாருங்க, கடன் பிரச்சனையிலேருந்து ஒருத்தர் வரார், 1 கோடி ரூபாய் கடன் இல்லை. உங்களை எத்தனை பேரை போய் காப்பாற்ற முடியும்? அப்போ என்ன பண்ணுவீங்க? ப்ரேயர் பண்ணுவீங்க. என்னன்னு ப்ரேயர் பண்ணுவீங்க? இயேசுவின் நாமத்தினால அவனுக்கு உதவி செய்யுங்க பிதாவேன்னு கேட்பீங்க. யார் காப்பாற்ற போகிறது? சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கொஞ்சம் தைரியமாக பேசுங்களேன். உடம்பு சரியில்லாத ஒருத்தர் வராரு, அவருக்கு போய் ப்ரே பண்ண போகிறீங்க. நீங்கள் காப்பாற்ற போகிறீங்களா? இயேசு காப்பாற்ற போகிறார். ஆக கிறிஸ்துவனுடைய தலைவர், இந்த சபையினுடைய தலைவர், அவர் மக்களை காப்பாற்றுகிற பணியை இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். மார்க் 16ஆம் அதிகாரத்துடைய கடைசி வசனத்தை எடுத்து பாருங்களேன். தேவன் எப்படி அவர்களோடு கூட வேலை செய்தார் என்பதை பற்றி ரொம்ப என்கரேஜிங்கான வசனம், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். 16ஆம் அதிகாரத்துடைய கடைசி பார்ட்டு பாருங்கள், 20ஆம் வசனம். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர், படிக்கலாமா? அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். கர்த்தர். ஹல்லேலூயா. அவர்கள் புறப்பட்டு போய் பிரசங்கம் பண்ணும்போது கூட சேர்ந்து ஊழியம் பண்ண போகிறவர் யாருங்க? சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர், த லார்ட். ஆக இந்த நிருபத்திலே பிரசன்ல அமர்ந்து கொண்டு பவுல் அப்போஸ்தலன் நம் அனைவருக்கும் சொல்லித்தர வேண்டியது, கிரைஸ்ட் இஸ் டூயிங் இஸ் ரிடம்ப்டிவ் ஒர்க். இன்றைக்கும் காப்பாற்றுகிறார். யார் யார் ஆண்டவர் காப்பாற்றின கை தூங்க பார்க்கலாம். அப்படியே தலையை மேலே உயர்த்துங்க. கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். யார் யார் குடும்பம்லாம் காப்பாற்றப்பட வேண்டும்? தலையை மேலே உயர்த்துங்க. கர்த்தர் என் குடும்பத்தை காப்பாற்றுவார். நீங்கள் யார் யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணுங்க, அவர்கள் காப்பாற்ற வேண்டுமா சொல்லுங்க. கர்த்தர் என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை காப்பாற்றுவார். ஆமென். இது கர்த்தருடைய பணி முடிஞ்சிச்சிங்க. இந்த சபையினுடைய இயல்பை பற்றி பவுல் அப்போஸ்தலன் பேசும்போது பேச போகிறார். யுனைட்டடாக இருங்க. எப்படி இருங்க? ஒற்றுமையாக இருங்க. ஒற்றுமையை குலைக்கிற ஒன்றும், ஒற்றுமையை குலைக்கிற ஒன்றும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் திஸ் இஸ் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. ஒற்றுமை குலைகிற விஷயம் ரொம்ப கொடுமைங்க. மனுஷனுடைய பாடியில் நிறைய வியாதிகள் வருது. அதில் சில வியாதிகள் ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்கள் உடம்புல இருக்கிற வெள்ளை அணுக்களே உங்கள் உடம்பு அடிக்கும். அப்போ மாத்திரையை அனுப்பி
உடம்பு அடிக்க போகிறீங்களா, கிருமி அடிக்க போகிறீங்களா? ஆமென். அப்போ வெள்ளை அணுக்களுடைய வீரியத்தை குறைப்பதற்காக, உடலுடைய வீரியத்தை குறைப்பதற்காக டாக்டர்கள் சில மருந்துகள் கொடுப்பாங்க. அப்போ உடம்பு வீரியம் குறைஞ்சி போயிருக்கும். ஏன்னா உடம்பு நல்லா இருந்தால், பலமாக இருந்தால் எது அடிக்குது? எல்லா ஜாயிண்ட்டையும் அடிக்குது. ரொமட்டாய்ட் ஆர்த்ரைட்டிஸ் என்பது அப்படிப்பட்ட ஒரு வியாதி. இப்படி நிறைய வியாதிகள் இருக்குது. ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த பேஷண்ட்டை காப்பாற்றுறது, அவங்க வாழறது. அவருடைய உடலே அவர்களை அழிக்கிறது. அவர்களுடைய வெள்ளை அணுக்களே, அவருடைய சரீரத்தில் உள்ள பல பொருள்களே, திரவங்களே அவர்களை அழிக்கிறதுன்னும் போது உடம்பு யுனைட்டடாக இல்லைன்னா அவ்வளோ பிரச்சனை. அதுபோல் தான் சபையில் யூனிட்டி இல்லைன்னா அது ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் போல். எந்த மருந்தும் எந்த வெளியில் உள்ள சக்தியும் வெளியே வராது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், கூடி வாழ்வது கர்த்தருடைய ஒரு கான்செப்ட். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. என்னை பாருங்கள், உங்களுக்கு சொல்கிறேன், 10 விஷயம் பேசுகிறீங்கன்னா அதில் 9 விஷயம் ஒத்துமையை பற்றியே பேசுங்க. நீங்கள் பேசுகிறதுனால சபை உடையுது, கூட்டம் உடையுது, சர்ச்சுக்கு வரவங்க நின்ட்டாங்க அப்படின்னா எங்கேயோ நம்ம சாத்தாங்கூட கூட்டணி சேர்றோமோன்னு தோணுகிறது. We should be very careful with our words. We are not here to be arrogant. We can be steady. நம்ம ஸ்டெடியாக பேசலாம், நம்ம ஹார்டாக பேசாதபடி, மக்களை துக்கப்படுத்தாதபடி நாம் பாதுகாக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலனுடைய மெடல்களில் எல்லாத்திலும் நம்ம பார்க்க முடியும். He will emphasize on love. அன்பு செலுத்து. Humility, obey God. இன்னும் நிறைய விஷயங்களை பேசியிருப்பார். ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் பற்றி சொல்லியிருப்பார். நம்ம லைஃப்பில் வர எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஆவிக்குரிய யுத்தம் என்று ஒன்று இருக்கிறது. ஸோ நீங்கள் ஆவிக்குரிய யுத்தத்தை பற்றி கவனமாக இருங்கள் என்பதை பற்றி பேசுவார். ஒரு அல்லேலூயா சொல்லமா? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? லிசன், கொலோசியருக்கு எழுதின நிருபத்தை முடிக்க போகிறோம். அதனால் சில ரகசியங்கள் இதை பற்றி சொல்லி நான் முடிக்க போகிறேன். பவுல் இந்த மடலை எங்கேருந்து எழுதுகிறாரு? பிரசன்ட் ஜெயிலேருந்து. இந்த திருச்சபைக்கு அவர் போனதே கிடையாது. இந்த திருச்சபை எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியாது. அந்த திருச்சபையினுடைய சூழ்நிலை, என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்லாம் அவருக்கு தெரியாது. அந்த கல்ச்சர்லாம் தெரியாது. ஆவியில் உணர்ந்தவராய் அதை எழுதுகிறார். இந்த இடத்துலையும் கிறிஸ்து தான் இந்த கொலோசிய சபையினுடைய தலைவராயும் இருக்கிறார் என்பதை பற்றி பேச போகிறார். பவுல் அப்போஸ்தலன் ஃபால்ஸ் டீச்சிங்கை பற்றி அன்னைக்கு அட்ரஸ் பண்ணுறாருன்னா இன்னைக்கும் அட்ரஸ் பண்ணுகிறார். என்னென்ன ஃபால்ஸ் டீச்சிங்னா, நம்பர் 1, ஜூவிஷ் லீகலிசம். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட யூதர்களுடைய வழியிலேயே சாஞ்சிட்டா என்ன அப்படின்னு எழுப்பாங்க. யூதர்களுடைய பண்டிகைகள் கொண்டாடக்கூடாது என்று இல்லை, கொண்டாடிதான் ஆக வேண்டும் என்று இல்லை. ஆண்டவர் தான் வாயில் சொல்லியிருக்காரு, நான் கொண்டாடுறேன், அவ்வளோதான். நம்ம சர்ச்சில் கூட பாஸ் ஓவர் கொண்டாடுறோம், சுக்கத்து கொண்டாடுறோம், எல்லாம் கொண்டாடுறோம். பாஸ் ஓவர் கொண்டாடினால்தான் பரலோகம் அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்லியிருக்கார், நான் கொண்டாடுறேன். ஒரு பண்டிகையுமே அது அவரை குறிக்கிறது. அந்த 7 பண்டிகையுமே கிறிஸ்துவை குறிக்கிறதா இருக்குது. ஆனால் ஜூவிஷ் லீகலிசம் எப்படின்னா, நீ பண்டிகை கொண்டாடி தான் ஆக வேண்டும், நீ விருத்த சேதனம் செய்து தான் ஆக வேண்டும், நீ உன்னுடைய சபத்தை கொண்டாட வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அந்த பக்கம் சாயக்கூடாது. எந்த பக்கம் சாயக்கூடாது? யூதர்கள் பக்கம் சாயக்கூடாது. இன்னொன்று என்ன சொல்கிறார், நாஸ்டிக் ஐடியாஸ், நாத்திக காரியங்கள். என்னதுங்க? நாத்தி. கடவுளே கிடையாது, போயா, கர்த்தர்லாம் சும்மா, யாருமே இல்லை, நீயே உனக்கு கடவுள், உன் மனது சொல்வது தான், நீ தான் உனக்கு நியாயாதிபதி. தீஸ் ஆர் நாஸ்டிக் ஐடியாஸ், நாத்திகள். இது எங்கேருந்து வந்துச்சு? அப்போ கொலோசிய சபையில் ஃபேமஸாக இருக்குது. இவைகளை ஐயா அதை பிரேக் பண்ணுறார். நோ, நம்ம எங்கேருந்து வந்தோம், எங்கே போனோம், ஏது வந்தோம் நமக்கு தெரியாது. நம்மை படைத்தவர் ஆண்டவர். ஹல்லேலூயா சொல்லாமா? ஆமென். ஆமாம், நம்ம யார்? எங்கேருந்து வந்தோம்? அம்மா வயிற்றில் பிறந்தோம். இதுதான் அம்மா அப்பான்னு அவங்க சொன்னாங்க. இந்த ஊர், இந்த மொழி பேசுகிறோம், வளர்ந்துனுக்குறோம், சாப்பிட்டுனுக்குறோம், வாழ்ந்துனுக்குறோம். நம்ம அறியாமலே வயசாகிடுச்சு, ஒரு நாள் போக போகிறோம். எங்கே போக போகிறோம்? இதெல்லாம் தெரியாமல் கடவுளும் கிடையாது, எதுவுமே கிடையாது, நான் யாருன்னே தெரில, அப்படிலாம் கன்ஃபியூஸ்டாக பேசக்கூடாது. அதை எதிர்க்கிறார் பவுல் அப்போஸ்தலன். மூன்றாவதாக சின்கரிட்டிசம் என்று ஒன்று இருக்குது. சின்கரனைஸ்னா ஒன்றாய் இணைப்பது. அப்படி ஒரு குழு இருந்துச்சா, எம்மதமும் சம்மதம், எங்கே அங்கே எல்லாமே ஒன்று. திஸ் இஸ் கால்ட் அமல்கமேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரிலீஜன்ஸ், கல்ச்சர்ஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்ஸ். நீ சொல்கிறதும் ரைட்டு, நீ சொல்கிறதும் ரைட்டு, நீ சொல்கிறது ரைட்டு, வா நம்ம 3 பேருமே சேர்ந்து ஒத்துமையாக இருக்கலாம். இருக்க முடியுன்றீங்க, இருக்க முடியாது. ஒத்துமையாக குடிக்க வேணால் போகலாம், பாவம் வேணால் போடலாம், சாப்பிட வேணால் போகலாம், ஆனால் பரலோகம் போக முடியாது. மீட்பை பெற்றுக்கொள்ள முடியாது, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த 3 விதமான கான்செப்ட்ஸை எதிர்த்து தான் பவுல் அப்போஸ்தலன் இந்த மடல்களை எழுதி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஏன் ஆமென் சொல்ல மாட்டீங்க? ஆமென்.
கொலோசியருக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக எழுதியிருந்தாராம். 55 புதிய கிரேக்க வார்த்தைகளை இதில் உபயோகப்படுத்தியிருக்கார். வேறு எதுலேயும் வேறு எந்த நிருபங்களையும் எழுதாது. பவுல் அப்போஸ்தலன் அதிகமாக படித்த மேதை, அதை மறந்து விடாதீர்கள். ஆமென். இந்த கொலோசே பட்டணம் என்பது ஏசியா மைனர் என்று அன்றைக்கு சொல்வார்கள். இன்றைக்கு அந்த நாடு பேர் துருக்கி. ஆமென். அந்த நாடு பேர் இன்றைக்கினாங்க டர்க்கி, இங்கிலீஷில், தமிழில் என்ன பேர்? துருக்கி. ஆண்டவர் சொன்னார், அந்த 7 திருச்சபைகள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அத்தனைமே இந்த துருக்கியில் தான் இருக்குது. இன்றைக்கி அது கிறிஸ்தவ நாடு இல்லை, அது ஒரு இஸ்லாமிய நாடு. பவுல் அப்போஸ்தலன் ஊழியம் செய்த இடம்லாம் இதுதான். எப்பாப்பிரா தான் இதனுடைய மெயின் லீடர். இந்த எப்பாப்பிரா அந்த கொலோசி சபைக்கு, இந்த கொலோசி நாட்டுக்கு சுவிசேஷத்தை கொண்டு வந்த அந்த நல்ல பேர் அவரை சாரும். இந்த சபையை நிறுவுவதில் முக்கிய பங்கு வகித்தார். ஆமென். நான் உங்களெல்லாம் பார்த்து சொல்கிறேன், பணிவாக கேட்டுக்கிறேன், ஒரு சபையை நிறுவுறதுக்கு உங்கள் பங்கு இருந்தானே, லைஃப்பில் எதை சாதிச்சோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் நம்ம வாழ்நாளில் ஒரு சபையாது நம்ம ஊரில் எங்கே இல்லாத இடத்துல நிறுவனா என்ன? நிறுவக்கூடாதா? ஒரு எப்பாப்பிரா நிறுவுவான் என்றால் நாம் நிறுவ வேண்டும். எத்தனை நிறுவ போகிறீங்க? பிளான் பண்ணோம். மார்க்கெட் பிளேஸ் லீடர்ஸ் பிளான் பண்ணோம். நான் வேலை செஞ்சுட்டே ஊழியம் செய்வேன். ஆமென். பகுதி நேரமாக ஊழியம் செய்வேன். நீங்களாம் அருமையாக ஊழியம் பண்ணலாம். கர்த்தர் நல்ல வருமானங்களை கொடுத்துருக்கிறார். வாரத்தில் ஒரு நாள் சாயந்தரம், அப்பா நான் இந்த ஏரியாவுக்கு ஊழியத்துக்கு போகிறேன், இந்த ஏரியாவில் ஒரு சபை நிறுவ போகிறேன், பண்ணலாம். சண்டேனா அங்கே போகலாம். எத்தனை பேர் செய்ய போகிறீங்க? இந்த கொலோசி பட்டணத்தில் துருக்கி நாட்டில் போய் ஊழியத்தை நிறுவினவர் எப்பாப்பிரா. ஆமென். இது ப்ராக்டிக்கலாக டஃப்லாம் சொல்லாதீங்க, இது ஈஸி. கர்த்தர் நம்மளை நிறைய பேரை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். நான் நிறைய யோசிப்பேன், சில பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அவங்களுடைய தகுதிக்கு மீறி அவங்க எதிர்பார்த்ததோடு பெரிய சம்பளம்லாம் கொடுத்துருப்பாரு, பெரிய பொசிஷன்லாம் கொடுத்துருப்பாரு. அவங்க அந்த பணத்தை சாதாரணமாக எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக இஷ்டத்துக்கு பண்ணுவாங்க. என் மனசாட்சிக்கு தான் தெரியும், நான் அந்த மகனை இந்த அளவுக்கு உயர்த்தினதே அவன் எப்படியாச்சும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவான் தான் ஆண்டவர் என் மனசில் போடுவார். பாஸ்டரோட ரெக்கமெண்டேஷன் ப்ரேயர், பாஸ்டரோட ப்ரேயரில், சபையோட ப்ரேயரில் கர்த்தர் உங்களை உயர்த்தினார் என்றால் அதில் கன்ஃபார்ம்டாக ஒரு திட்டம் தான் இருக்கும், ஊழியம் செய்யணும்னு தான். நீங்கள் உட்காந்துக்கிற எல்லாருக்குமே தெரியும் உங்கள் குடும்பங்கள் என்னென்ன சூழ்நிலையில் போச்சு, என்னென்ன பிரச்சனையில் போச்சு, வேலை இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு. அந்த வருகிற பணங்களில் ஏன் நம்ம ஒரு சபையை நிறுவக்கூடாது? ஆமென். இங்கே மட்டும் இல்லை, வட இந்தியாவில் நம்ம நாட்டில் எவ்வளோ இடங்களில் சபை இல்லாத இடங்கள் இருக்குது. எப்பாப்பிரா இஸ் த ஒண்டர்ஃபுல் பர்சன். இவருக்கு இன்றைக்கி லெட்டர் எழுத போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். சரியா? ஆமென். அடிக்கடி சொல்கிறேன்னா உங்களை என்கரேஜ் பண்ணும்படியாக பேசுகிறேன். நான் சோர்ந்து போல, கேட்டுனுக்கிறேன், நீங்கள் தான் சோர்ந்து போகிறீங்க. சோர்ந்து போகாமல் கை தட்டுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எவ்வளோ டயர்டு இல்லாமல் இருக்கீங்க, எவ்வளோ தூக்க கலக்கத்தில் இல்லாமல் இருக்கீங்கன்றதை பார்க்கும்படியாக 1 2 3ன்றதுக்குள்ளே எழுந்து கை தட்டுங்க பார்க்கலாம். 1 2 3. அவ்வளோதான், முடியல. வெரி குட். கை தட்டல. அப்போ கூட எழுந்துக்கிறதே கஷ்டம், என்னையா கையெல்லாம் தட்ட சொல்கிறீங்க? வி ஹவ் செட்டில்டு. அமர்ந்து கொள்ளுங்கள். இன்றைக்கி 4th சாப்டரில் ஒரு விஷயம் பேச போகிறார். நேற்று 3rd சாப்டரில் படித்த புது மனிதன், டைட்டில் மறந்துட்டீங்களா? புது வாழ்க்கை, a new man, a new way. இந்த புதிய மனிதன், இந்த புதிய வாழ்க்கையை பெற்ற புது மனிதன் எப்படி வாழ போகிறான், எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றி சொல்ல போகிறார். ஆமென். சொல்லாமா? இன்னைக்கு என் கூட சேர்ந்து சொல்லுங்க. இன்னைக்கு நான் படிக்க போகிறது என்னன்னா, புதிய மனுஷன் எப்படி வாழ வேண்டும். ஹல்லேலூயா. புதிய மனிதன் எப்படி வாழ வேண்டும். ஆமென். ஆமென். புதிய மனிதன் எப்படி வாழ வேண்டும். புதிய மனிதன் எப்படி வாழ போகிறீங்க? சிஸ்டர் வந்திருக்காங்க, பொன்ராணி சிஸ்டர் வந்திருக்காங்க, ஏசப்பா ஏற்றுக்கிட்டாங்க, சர்ச்சுக்கு வந்திருக்காங்க. எப்படி வாழறது? இங்கே வித்தியாசமாக இருக்காங்களே, நான் இந்த மாதிரி பார்த்தது இல்லையே, ஏதோ பைபிளில் பேசிகிட்டே இருக்காங்களே, பைபிள் 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 அப்படி என்ன இருக்குது இந்த பைபிளில், இந்த புஸ்தகத்தில் இதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்களே. இல்லை மகளே, உன்னை கர்த்தர் புதிய வாழ்க்கைக்கு அழைத்திருக்கிறார். வித்தியாசமாக இருக்கா? புதிய வாழ்க்கை. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். புதிய வாழ்க்கை. உலகம் இப்போ பார்க்குது, இந்த அம்மா ஆண்டவரை ஏற்றுக்குச்சே, இந்த புள்ள ஆண்டவரை ஏற்றுக்குச்சே, எப்படி வாழ்கிறார்கள்? சரி, இன்னைக்கு பேச போகிற இந்த டைட்டிலில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஹவ் த நியூ மேன் லிவ்ஸ். இந்த புதிய மனிதன் எப்படி வாழ்கிறான் என்பதாக பேச போகிறேன். இந்த புதிய மனிதனுக்கு ஆண்டவர் ஒரு ரகசியம் சொல்லித்தராரு. கவனிங்க மகனே, நீ வெளிப்புற மனிதன் மாத்திரமல்ல, உள்புறமும் ஒரு மனிதன் உனக்குள்ளே இருக்கிறான். வெளியில் மட்டும் மனுஷன் இல்லை, எங்கே இருக்கான் சொல்லுங்கள்? வெளியில் மட்டும் மனுஷன் இல்லை, உள்ளேயும்
இந்த வெளியில் உள்ள மனுஷனும் உள்ள மனுஷனும் மேட்ச் பண்ணி வாழறாங்க. உள்ள மனுஷன் சொல்கிறான், யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க சர்ச்சுக்கு பாருன்னு சொல்கிறான். உடனே உள்ள மனுஷன் சொல்கிறத கேட்டு வெளியே உள்ள மனுஷன் கண்ணை யூஸ் பண்ணுறான். யூஸ் பண்ணால் கண்ணுக்கு தெரில, கழுத்துக்கிட்ட சொல்கிறான், கொஞ்சம் திரும்பி பாரு, அது திரும்புது. இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. வெளியே உள்ள மனிதன், உள்ளே உள்ள மனிதன். உள்ள மனுஷனுக்கு என்ன ரகசியம் அங்கே பேசுதுன்னு கேட்க தெரில. உடனே வெளியில் உள்ள மனுஷன் கையில் சொல்கிறான். இந்த வெளியில் உள்ள மனுஷன் காதை கீனாக வைக்கிறான், ஆனாலும் கேட்கல. கழுத்தை பார்த்து சொல்கிறான், கொஞ்சம் மூவ் பண்ண கேட்குதா பார்க்கலாம். கழுத்து பண்ணிய முடியல. உடனே காலுக்கு சொல்கிறான், நீ அப்படியே கொஞ்சம் லெஃப்டில் போகிறான். ஸோ வெளி மனிதனும் உள் மனிதனும். இன்னைக்கு இந்த கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் அப்போஸ்தலன் நமக்கு எக்ஸலண்டாக சொல்லி தரப்போது அந்த இன்னர் மேன், உள்ள மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்றால் ப்ரேயர் லைஃப். உள்ள மனுஷன் ப்ரே பண்ணும். முழங்கால் படித்து ஜெபம் பண்ண முடியல, படுத்துட்டு ப்ரே பண்ணலாமா பண்ணக்கூடாதா? பண்ணலாம். ஆமென். வாயை திறந்து ப்ரே பண்ண முடியல, சூழ்நிலை சரியில்லை, மனசில் ப்ரே பண்ணலாமா பண்ணக்கூடாதா? பண்ணக்கூடாது. ஏன்னா ஜெபம் என்பது வெளிப்புற மனிதனுக்கு அல்ல, உள்ள மனிதனுக்கு பலத்தை கொடுக்கிறது. இன்னைக்கு சொல்ல போறாரு, கண்டினியூ earnestly in prayer. நீ அதிகமாய் ஜெபம் செய். அல்லேலூயா. நீங்க 4ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்ல போறாரு? இடைவிடாமல். எப்படி? பிரேக் விடாமல். நான் விடாமல், இடை விடாமல். பிரேக் விடாமல் நம்ம என்னென்ன பண்ணுறோம்? மூச்சு விடுறோம். ரைட்டா? மூச்சு விடுறோம், அப்புறம் எச்சம் முழுங்குறோம், அப்புறம் கண்ணில் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், காதில் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோமா தெரியல, யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம், பிளா 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 பிளான்னு பேசிக்கிட்டே இருக்கிறோம். ரைட்டா? புதுசாக ஒன்று வந்துருக்குது, ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நல்லதும் பார்க்குறோம், கெட்டதும் பார்க்குறோம், பைபிள் பார்க்குறோம், மெசேஜ் பார்க்குறோம், வாட்ஸ்அப் அனுப்புகிறோம், எல்லாம் பார்க்குறோம். இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். தேர் இஸ் நோ பிரேக். எத்தனை பேர் ரெடி? பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். ஏன்னா உள்ள மனுஷன் ஸ்ட்ராங்காக இருந்தான்னா தான் வெளியில் உள்ள மனுஷன் உருப்படியாக இருப்பான். இடைவிடாமல் ஸ்தோத்திரத்துடனே ஜெபத்தில் விழித்திருங்கள். ஜெபத்தில் விழித்திருங்களா? பி அலர்ட் இன் ப்ரேயர். Don't be carried away in your dreams. ட்ரீம்லேண்டில் போயிடாதீங்க, அலர்ட்டாக இருங்க. நான் ட்ரீம்லேண்டில் இருந்தாலும் ப்ரே பண்ணிட்டு தான் இருப்பேன். ஆமென். கஷ்டத்துலேயும் என்ன பண்ணுவேன்? ப்ரேயர் பண்ணுவேன். நஷ்டத்துலேயும் ப்ரே பண்ணுவேன். சாத்தான் என்ன பாவத்துக்கு இழுத்தாலும் என்ன பண்ணுவேன்? ப்ரே பண்ணுவேன். அப்போ யார் வருவார்? ஆண்டவர் வருவார். சாத்தான் ஜெயிக்க மாட்டான், கர்த்தர் தான் ஜெயிப்பார். அல்லேலூயா. பயத்தோடு இருக்கும்போது எத்தனை பேர் ப்ரே பண்ணுறீங்க? பாவத்தில் சாத்தான் இருக்கும்போதும் ப்ரேயர் பண்ணோம் continuously. There should not be any moment where we will be separated from God. எந்த நினைவிலையும் என் ஆண்டவர் இல்லாத நினைவில் எனக்கு ஏதோ ஒரு மாற்றி யோசனை வருது, இருந்தாலும் அப்பயும் ப்ரே பண்ணுவேன். ஆண்டவரே மாற்றி யோசனை வருது என்னன்னு கொஞ்சம் பாருங்க, போதும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். அல்லேலூயா. ஸோ இதை தான் அவர் பேச போகிறார். ஸோ we need to pray earnestly. Continue. Build on the prayer. இதனுடைய ரூட் மீனிங் வந்து பி ஸ்ட்ராங் இன் ப்ரேயர், ஏர்னஸ்ட்லி இன் ப்ரேயர், பி விஜிலண்ட். ப்ரே பண்ணும்போது தேங்க்ஸ் கிவிங் சொல்லிக்கொண்டே இருங்க. பாஸ்ட் அம்மா சொல்லும்போது தேங்க்ஸ் கிவிங்கோட இம்பார்ட்டன்ஸை சொன்னாங்க. ஆமாம், 10 வார்த்தையில் 9 வார்த்தை அவருக்கு நன்றி சொல்கிறதா. ஆண்டவரே கோடி நன்றிப்பா, எனக்கு இங்கே ஃபேன் காற்றடிக்குதே. ஆண்டவரே கோடி நன்றிப்பா, இந்த பக்கம் ஃபேன் இருக்குது. எத்தனை விஷயத்துக்கு நன்றி சொல்லலாம்? அநேக விஷயங்கள் இது. ஏர்னஸ்ட்லி, அதிகமாக. Hallelujah. அதிகமாக. Prayer should be mingled with praise. Prayer should be mingled with thanksgiving. Amen. Prayer should be mingled with happiness and joy and thanksgiving. ஏன்னா நன்றி சொல்லும் போது சிரிப்பு வரும். ரொம்ப இருளில் கஷ்டப்பட்டேன்னா, ஆமாம் பயங்கரமாக ஒழிச்சிச்சு, ஜெபம் பண்ண ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டாருன்னு டக்குன்னு சிரிப்பு வரும். இப்போ முட்டி வலிச்சுன்னு இருக்கும். ஆனால் முட்டி வலியை பற்றின வலியை காட்டிலாம் வயிறு வலியினுடைய சுகம் நமக்கு பெரிய ஆறுதலாக இருக்கும். இதைத்தான் சொல்லுகிறார். When you give thanks to God, you open doors for blessing. You open doors for opportunity. உங்களுக்கு நன்மைகளுக்கு நேராக நீங்கள் கதவுகளை திறக்கிறீர்கள். இதை தான் அவர் இங்கே சொல்ல போகிறார். நீங்கள் உள்ளுக்குள்ளே ஜெபிக்கிறவர்களாய் நன்றி சொல்லுவர்களாய் இருப்பீர்கள் என்றால் வெளிப்புறமாக சாட்சி உள்ளவர்களாக இருப்பீர்கள். உள்ள நான் மாற்ற மாட்டேன், வெளியில் மட்டும் நான் கரெக்டாக இருக்கிற மாதிரி பண்ணுவேன்னா we need to ஆக்ட் பண்ணவே முடியாது. ஆமென். புறா கூட்டத்தில் காக்கா எவ்வளோ வெள்ளை பவுட்ரு போட்டு வந்தாலும் மழை பெஞ்சா என்ன ஆகிடும்? காலி. காற்றடிச்சா என்ன ஆகிடும்? பறந்துடும். பசி எடுத்தால் என்ன ஆகிடும்? தெரிஞ்சிடும். காக்கா என்ன சாப்பிட போகும்? புறா என்ன சாப்பிட போகும்? காக்கா என்ன சாப்பிட போகும்? புறா என்ன சாப்பிட போகும்?
காக்கான்னு ஒரு சவுண்டு வந்தால் போதும், காக்கா கூட்டத்தில் இருக்கிற புறா கூட்டத்தில் இருக்கிற இந்த வெள்ளை காக்கா பறந்து போயிடும். ஏன் தெரியும்? இது ஆக்ட் தான் பண்ணுச்சு. கர்த்தர் இன்னர் மேனை மாற்றினார்னா ஆக்டே இல்லை, ரியலாகவே மாறும். ஹல்லேலூயா, ஆமென். ஏன்னா இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம ஆண்டவர் எப்படி பெஸ்ட்டுன்னு. ஒரு மனிதன் குடிக்கு அடிக்டன்னு வைங்களேன். அவர் அந்த கடைக்காக போகிறார். போகும்போது அவர் அட்ராக்ட் ஆவாரா ஆக மாட்டாரா? ஆவாரா? நீங்கள் போகிறீங்க, நீங்கள் அட்ராக்ட் ஆகுவீங்களா? ஏன் ஆகலை சொல்லுங்கள்? பழக்கம் இல்லை. கரெக்டாக சொன்னாங்க மக. என்ன இல்லை சொல்லுங்கள்? பழக்கம் இல்லை. ஜீசஸை ஏற்றுக்கிட்டா நீங்கள் எப்படி பழக்கம் இல்லாத இருக்கீங்களோ அந்த மாதிரி அந்த ஆளே மாற்றிடுவாராம்பா. அதுதான் சொல்கிறார், உள்ளான மனுஷனை மாற்றிடுவார், அவனோட டேட்டாவே மாற்றிடுவார். அந்த கடை பக்கம் போனவன் ஒருத்தன் அட்ராக்ட் ஆகிறான், இன்னொருத்தன் அட்ராக்ட் ஆகலை. அட்ராக்ட் ஆனவன் பழக்கத்தினால போயிட்டான், அட்ராக்ட் ஆகாதவனுக்கு பழக்கமே இல்லை போல. இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த அட்ராக்ட் ஆனவனுடைய மனதையே மாற்றி அவனையே புதிய சிருஷ்டியாய் மாற்றுவாராம். அதனால தான் உள்ளான மனிதன் ஜெபிக்கும் போது வெளியிலான மனிதன் சாட்சியாக இருப்பான். ஹல்லேலூயா, ஆமென். எது மாதிரி விசுவாசிங்க செய்வார் என்று? செய்வார், அவரால் கூடும். இட் இஸ் பாசிபிள். இப்போ வெளியில் உள்ள மனிதனுக்கு பார்த்து இப்போ பேசக்கூடிய கிருபைகளை நமக்கு சொல்லித்தர போகிறார். ஆமென். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். யூஸ் யுவர் டைம் ப்ராப்பர்லி. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்கள், யூஸ் யுவர் டைம் ப்ராப்பர்லி. நேரத்தை சரியாக யூஸ் பண்ணு. சொல்லுங்கள், நேரத்தை சரியாக யூஸ் பண்ணு, நேரத்தை சரியாக யூஸ் பண்ணு, நேரத்தை சரியாக யூஸ் பண்ணு. ஆமென். வார்த்தையை சரியாக யூஸ் பண்ணு. சொல்லுங்கள், வார்த்தையை சரியாக யூஸ் பண்ணு. நேற்றுக்கு ஒருத்தரோட எப்படி பேச வேண்டும் என்கிற ஒரு செய்தி கேட்டுக்கொண்டுதேன். அதில் அவர் சொன்னார், நீங்கள் உண்மையில் ஞானியாக இருந்தால் ஒரு விஷயத்தை 3 வார்த்தையில் முடிக்கணும். அதிகபட்சம் தான்னா 6 வார்த்தையில் முடிக்கணும். 5 words in a sentence. 5 words. நிறைய பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணலாமா? ஞானம் உள்ளவர்கள் குறைவாக பேசுவாங்க. பேசுறதுக்கு முன்னாடி குறைஞ்சது 10 முறையாவது யோசிக்கணுமா? நம்மலாம் பேசிட்டு 1000 முறை யோசிச்சுன்னு இருக்கிறோம். நம்ம பேசியிருக்கூடாதுல்ல, நான் பேசுனது தப்பா, சே ஏன் பேசுனது தெரியலையே. நோ 10 முறை யோசிங்க போதும். 11ஆவது முறை கரெக்டாக பேசுவீங்க. யோசிக்காமல் பேசுனீங்கன்னா 1000 முறை பிறகு யோசித்தாலும் பயன் பெறாது. அவனவனுக்கு இன்னென்னபடி உத்தரவு செய்ய வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சார பெற்றதுமாயும் இருப்பதாக. வசனத்தை யூஸ் பண்ணும். சொல்லுங்கள், பேசுறதுக்கு சொல்லுங்கள், பேசுவதற்கு வசனத்தை உபயோகப்படுத்த வேண்டும். பேசுவதற்கு வசனத்தை உபயோகப்படுத்த வேண்டும். இப்போ என்ன பாருங்கள், உங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு 2 பேருக்கு ஃபோன் போடுறீங்க, ரைட்டா? அதில் ஒருத்தர் ஆண்டவருடைய புள்ளன்னு வச்சுப்போம், இன்னொருத்தர் துன்மார்க்கர் கொடுக்குற ஆலோசனை சூப்பராக இருக்குது. இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, ஒரே நொடியில் முடிக்கலான்றார். ஆனால் ஒரு ஆண்டவருடைய புள்ள பைபிளை வச்சு இப்படி பண்ணாதேன்றார். நம்ம எது கேட்போம்? ஆண்டவருடைய பிள்ளையை பார்த்தாலே வெறுப்பு வரும். நீலாம் எதுக்கு ஒரு ஆளாக இருக்க, ஹெல்ப்பும் பண்ண மாட்டேற, நீ பிரயோஜனமே இல்லை, நீ சும்மா ப்ரேயர் என்னவேன்னு தோணும். ஆனால் துன்மார்க்கம் கொடுக்குற அப்படியே அக்யூரேட்டாக இருக்கணும், இப்படி போய் முடிக்கலான்னு. ஆனால் பைபிள் ஒரே போடுது. துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் என்ன பண்ணலாம்? நம்ம மனசாட்சி பேசும், அவன் துன்மார்க்க, அவன் தீமையை சொல்கிறான், அவன் கூட சேர்ந்து நீ தீமை பண்ண போனா என்றால் ஆண்டவர் முன்னாடியே நிற்க முடியாது, மனிதர்கள் முன்னாடியே நிற்க முடியாது, விட்டுடு அப்படின்னு சொல்லும். இதுதான் வசனம் உப்பால் சாரம் ஏற்றப்பட்டது. வசனம் நமக்கு உப்பு சப்பு இல்லாமல் போகக்கூடாது, அதுதான் அதிக உப்பு ஏற்ற வேண்டும். வசனம் சொல்கிறது தான் கீழ்ப்படினோம். கடைசி நாளைக்கு வசனம் தான் நியாயம் தீர்க்க போகுது. அந்த வசனத்தை பார்க்கும்போது இது ஒரு போரிங்கான பொருள் இல்லை, இதுதான் என்னை வழிகாட்ட வந்த வழிகாட்டி. இதை கொலோசிய திருச்சபைக்கு எழுதுகிறார். வசனம் சொல்கிறபடி சார். ஆமென், அல்லேலூயா. இப்போ ஃபெய்த்ஃபுல் மினிஸ்டர் திருச்சபையை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காதீங்க. தீகுக்கு வருகிறான் டைக்கியஸ். நவயமார் சபை நிறுவும் போது முந்தான கூட ஒரு பிரதர் கேட்டார், சண்டே காலையில் சர்வீஸ் நீங்கள் வரமாட்டீங்களாமே? எப்படி பிரதர்? நான் சாயந்தரம் வர பிரதர். ஆனால் காலையில் வந்தீங்கன்னா நான் வருவேன். நான் வரல பிரதர், தீக்குக்கு அனுப்புகிறேன். நான் பேர் போட்டிருக்கு டைக்கியஸ். யார் இந்த டைக்கியஸ்? பிலவட் பிரதர், ஃபெய்த்ஃபுல் மினிஸ்டர். திருச்சபையே கர்த்தரோடு கூட ஊழியம் செய்கிற பிள்ளைகளை நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஒரு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் ஒரு வார்த்தை தப்பாக பேசுனீங்கன்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் டீல் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் ஒரு தவறு இழுத்தீங்கன்னா பாஸ்டரே பண்ணதான் அர்த்தம். அடுத்த கேள்வி உங்கள் கையில் கேட்க மாட்டாங்க, என் கையில் தான் வந்து கேட்பாங்க. உங்கள் கூட ஒருத்தர் ஊழியம் பண்ணுறாரு, உங்கள் கூட ஒரு சிஸ்டர் ஊழியம் பண்ணாங்களே, இந்த மேடையில் கூட பேசினாங்களே, அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா அப்படின்வாங்க. இன்றைக்கி தீக்குவை பற்றி சொல்கிறார். ஹீ இஸ் மை பிலவட் பிரதர். கர்த்தருக்கு கிருபைக்காக நன்றி, என் கூட உள்ள பிள்ளைகளை கர்த்தர் நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார்.
ஆமாம், இதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுறார். தீக்கு வரான். ஹல்லேலூயா. ஐ எம் சென்டிங் ஹிம் ஃபார் திஸ் வெரி பர்பஸ். இந்த ஒரு காரணத்துக்காக அனுப்புகிறேன். ஃபார் வாட் பர்பஸ் வி ஆர் கேதர். இங்கே எதுக்கு நம்ம கூடியிருக்கிறோம்? டீ பிஸ்கட் தராங்கயா, இன்றைக்கி புதன்கிழமை ப்ரேயர், பிரதர் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டார், சாப்பிட்லாம்யா, நம்மளாம் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம்யா. நோ, we have come here to praise God, to share gospel, to share the love of God. God is expecting faithfulness. இதில் நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் யார் அனுப்புகிறார்? தீக்கு. அவரால் வர முடியவில்லை. He knows your circumstances. இன்னொன்று தெளிவாக புரிஞ்சிங்க, அங்கே போய் நான் இதுக்கு தான் வந்தேன்னு கிடையாது, சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் மாற வேண்டும். ஓஎம்ஆர் ஊழியத்துக்கு போகிறீங்க, அங்கே பெரியவங்க இல்லை, சின்ன பசங்க இருக்கிறாங்க. வேறு வழியில் நீங்கள் சின்ன பசங்க மாதிரி விபிஎஸ் டான்ஸ் ஆட வேண்டியது தான், வேறு என்ன பண்ண முடியும்? சமயத்துக்கு ஏற்றார் போல். knowing you should know the circumstances. சரி, நான் ஒனேசிமு என்பவனை அனுப்புகிறேன். he is my beloved brother, he will comfort you. இந்த ஒனேசிமு என்ன பண்ணுவான்? உங்கள் எல்லாருடைய இருதயத்தையும் ஆறுதல் படுத்துவான். ஆமென். தீக்கு என்பவரை அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்குது. அவர் வந்து காணிக்கைகள் எல்லாம் எருசலேமுக்கும் யூதாயாவுக்கும் கொண்டு போகிறது. ஒனேசிமுவும் ஒரு ஃபெய்த்ஃபுல்லான பிரதர். ஆமென். ஆமாம், இவர் வந்து ரட்சிக்கப்பட்டு பவுல் அப்போஸ்தலன் ஊழியம் செய்யும்படியாக வந்திருக்கிறார். பீலமோனுக்கு எழுதின நிருபத்திலும் சொல்லப்பட்டிருப்பார். ஃபெய்த்ஃபுல் அண்ட் பிலவட் பிரதர்னு சொல்லியிருப்பார். 2 பேர். ஆமென். எத்தனை பேர் சொல்லுங்கள்? எத்தனை பேர் சொல்லுங்கள்? எத்தனை பேர்? எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன். 2 பேர் இல்லாமல் ஊழியத்துக்கு போகக்கூடாது. 2 பேர் அவசியம். நான் காலையில் ஒரு தண்ணி தூக்கிட்டு போனேன். தண்ணி தூக்கிட்டு, சுடு தண்ணி தூக்கிட்டு போய் ஊற்றும் போது ஆண்டவர் என் மனசில் ஒரு தாட்டு போகிறாரு. ஒரு சப்போர்ட் இருந்தால் 10, அது உனக்கு 2 சப்போர்ட் வேணும்னாரு. நான்ப்பா இது அதான் 2 கை பிடிச்சிருக்கேன்னே. 2 கை என்பது 2 சப்போர்ட் இல்லை, அது ஒரு சப்போர்ட் தான். இன்னொரு 2 கை உங்க கூட இருக்கணும். யோசி அப்படின்னாரு. தண்ணி ஊற்றுற நேரத்தில் போய் யோசிக்க விடுறீங்களா ஆண்டவரே? என்னோடய பாத்திரத்தை சவுத்தில் முட்டிக்கிட்டேன். அப்போ என் கை வழுக்கினாலும் சவுறு என்ன பண்ணாது? வழுக்காது. இப்போ அந்த சவுறு ஒரு கையாக சப்போர்ட் பண்ணுது, என்னோடய 2 கை ஒரு கையாக சப்போர்ட் பண்ணுது. லேசாக இப்படி சாய்ச்சேன், அப்புறம் இப்படி சாய்ச்சேன், எந்த பக்கம் சாய முடியுதோ சாத்தினேன். உண்மையில் என்னோடய பாதி வெயிட் அந்த சவுறு தாங்கிக்கிச்சு. சவுத்தில் அப்படி முட்டிக்கிட்டேன். வா, எங்கே 2 அல்லது 3 பேர், 2 பேராவது ஒத்துமையாக இல்லாமல் ஊழியம் பண்ணவே முடியாது. நீங்கள் ப்ரேயர் ட்ரைவுக்கெலாம் போகும்போது, ஊழியத்துக்கெலாம் போகும்போது அட்லீஸ்ட் 2 பேராவது ஒத்துமையாக இன்றைக்கி என்ன ஆண்டவரே பண்ணோன்னு நீங்கள் கேளுங்க. ஹல்லேலூயா. கணவன் மனைவி கண்டிப்பாக ஒத்துமையாக போகணும். உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், உன் ஹஸ்பண்டை நீ 1 மாதம் முன்னாடியே கன்வின்ஸ் பண்ணுற, இல்லாமல் நீ போக முடியாது, அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. நான் சொல்கிறது கேளுங்க. ஹஸ்பண்டை விட்டுட்டு ஊழியத்துக்கு வராதிங்க, சக்ஸஸ்ஃபுல் கிடையாது. ஒய்ஃபை விட்டுட்டு வராதிங்க. நீங்கள் நின்று எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி கல்யாணத்துக்கு கூட்டு போகிறது, மார்க்கெட்டுக்கு கூட்டுக்கு போகிறது, அங்கே ஷாப்புக்கு கூட்டு போகிறது, KFC கூட்டு போகிறது, சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூட்டு போகிறதெல்லாம் நடக்குது. அது சக்ஸஸ் ரேட் கிடையாது. ஒரே ஒரு ஊழியம் இணைந்து செஞ்சு பாருங்களேன், அது சக்ஸஸ் ரேட். இம்மையிலும் பலன் உண்டு, மறுமையிலும் பலன் உண்டு. இது மட்டும் இல்லாமல் 3 பேருடைய வாழ்த்துக்களை இன்றைக்கி சொல்ல போகிறேன். புரிஞ்சுங்க, நம்ம இன்றைக்கி என்னென்னலாம் படித்தோம்? இயேசு தான் சுப்ரீமு. அதன் பிறகு ப்ரேயர் லைஃப் பற்றி படித்தோம். அதுக்கப்புறம் சர்ச் லைஃப் பற்றி படிக்க போகிறோம். படிச்சுட்டு இருக்கும்போது தான் இதெல்லாம் படிக்கிறோம். இதில் உண்மையை பற்றி பேசி கொண்டு வந்தார். அதில் 2 பேர் பற்றி சொன்னார். ஒருத்தன் பேர் என்ன பேர்? தீக்கு. இன்னொருத்த பேர் ஒனேசிமு. சொல்லுங்கள் பார்க்கலாம். தீக்குனுடைய ஆவியை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார், ஒனேசிமு போல கர்த்தரனை வாழும்படி செய்வார். ஆமென். இது மட்டும் இல்லாமல் ஐயா கூட நம்ம கேட்போம்ல, யாராவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்கன்னா, நீங்கள் மட்டும் இருக்கீங்களா, தெரிஞ்சவங்க யாருன்னா இருக்கிறாங்களா? ஆமாம்மா, நம்ம ஊருக்கு பக்கத்து ஊருக்கார் ஒருத்தர் இருக்காருன்னு போது ஒரே சந்தோஷம். ஹாஸ்பிட்டலில் அவர் இருக்கார், அவர் பார்த்துக்குவார். சொல்லுவோமா இல்லையா? பவுல் கூட ஜெயிலில் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் அரிஸ்துக்கு. நாங்கள் யாரா? அரிஸ்தகஸா, இங்கிலீஷில் என்ன, தமிழில் என்ன போட்டுருக்குது? அரிஸ்தர் மை ஃபெலோ பிரிசனர். நம்ம ஐயா இருக்கார, பயங்கரமான ஐயா. அரிஸ்தர் வந்து வரும்போது ரட்சிக்கப்பட்டு வந்தாரான்னு தெரில, இப்போ ரட்சிக்கப்பட்டார். பவுல் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுறது. நம்ம கூட வரவங்கெல்லாம் அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கணும்னு அவசியம் இல்லை, வந்த பிறகு ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அவங்க தான் க்ரீட்டிங்ஸை எழுத போகிறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தனியாக ஊழியம் பண்ணாதீங்க, டிசைபிள்ஸ் இல்லாமல் இருக்காதீங்க. எப்படி உங்களால் இருக்க முடியுதுன்னு எனக்கு தெரில. நீங்கள் என்ன பாருங்கள், நான் யாரையாவது புதுசாக கூப்பிட்டே இருப்பேன், இல்லை சர்ச்சில் வழி விலகி போனவங்களை கூப்பிட்டே வந்திருப்பேன். இன்றைக்கு கூட நான் 2 பேருக்கு ஃபோன் பண்ணிட்டேன். ஒருத்தன் வந்துருக்கிறான், இன்னொரு பிரதர் வருவார். விட மாட்டேன். தனியாக இருக்காதீங்க. ஆல்வேஸ் லீவ் வித் யுவர் டிசைபிள்ஸ். ஆமென். தனியாக இருக்காதீங்க. எப்படி இருக்க முடியுது? இங்கே பாருங்கள், பவுல் வெறும் மக்கள் பேராக எழுதுறாரு. அவரை பார்க்கும்போது பொறாமையாக இருக்குது. தனி ஆள் இல்லை, அவருக்கு அந்த அனாயிண்டிங் இருக்குது.
அவர் போராடலாம் அபிஷேகம், அவர் போராடலாம் மக்கள், வாயில் நுழையாத பெயர்கள்லாம் எத்தனை பேர்கள். அரிஸ்துக்கு மை ஃபெலோ பிரிசனர், என்னோடு கூட ஊழியத்தில் இருக்கிறான், என் கூட ஜெயிலில் வந்தவன். மார்க் கசின் ஆஃப் பர்னபாஸ். ஆமென். அவர் தான் உங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார். அவர் என்ன பண்ணுங்க, வெல்கம் பண்ணுங்க. யுஸ்து என்கிற இயேசு. ஆமென். இவங்கெல்லாம் என்னோட ஃபெலோ ஒர்க்கர்ஸ். என்னதுங்க, என் கூட சேர்ந்து ஊழியம் செய்கிறார்கள். என்ன ஒர்க்கர்ஸ்? ஃபெலோ ஒர்க்கர்ஸ். என் கூட சேர்ந்து தோல் கொடுக்குறவங்க. பவுல் அப்போஸ்தலன் மெசேஜ் கொடுப்பாருன்னா இவங்க தோக்க ஜெபம் பண்ணுவாங்க, இன்னொருத்தர் ஆராதனை பண்ணுவார். ஆமென். பவுல் அப்போஸ்தலன் மெசேஜ் கொடுக்குறாருன்னா அவங்க அங்கே சாப்பாடு செய்வாங்க. ஃபெலோ ஒர்க்கர்ஸ். அரிஸ்துக்கு பற்றி படிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அவர் மக்கதோனியாவிலிருந்து அவர் ஒரு மக்கதோனியா நாட்டை சார்ந்தவர். அவர் தெசலோனிக்காவில் செட்டில் ஆகியிருக்காரு. பவுல் கூட பல இடத்துல ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு. எபேசியர் நாட்டில் ஒரு பெரிய கூட்டம் பவுல் அப்போஸ்தலனை சூழ்ந்து பிடிக்கும்போது 19ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 29ஆம் வசனத்தில் இருக்கும்போது அவரையும் சேர்த்து பிடிச்சிட்டாங்க. பவுல் ரோமாபுரிக்கு நாடு கடத்தப்படும் பொழுது, ரோமாபுரிக்கு கைதியாக அனுப்பப்படும் போது கூட போன ஃபெலோ பிரிசனர்ஸ் தான் அரிஸ்துக்கு. கஷ்டமான நேரத்தில் கூட யாருங்க இருந்திருக்கிறது? அரிஸ்துக்கு. வண்டி பஞ்சர் ஆகும்போது யார் கூட இருந்தது? அரிஸ்துக்கு. மாருதி ஓம்னியில் போகும்போது வெயிலில் யார் கூட இருந்தது? அரிஸ்துக்கு. சாப்பாடு கூட சாப்பிடாமல் ஊழியம் பண்ணும்போது யார் கூட இருந்தது? அரிஸ்துக்கு. கஷ்டத்தில் கர்த்தருடைய பணியை செய்ய வேண்டும். ஆமாம். அல்லேலூயா. பர்னபாஸ், மார்க் பர்னபாஸுடைய கசின் ஆகியிருக்கிற பர்னபாஸ். ஆமென். பர்னபாஸுக்கும் மார்க்குக்கும் நடுவில் அவங்க ஆல்ரெடி ரிலேட்டிவ்ஸ், அதனால் நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு. முதலாவது ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணதே பவுலும் பர்னபாவும் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பிறகு மார்க்குவை கூட்டி கொண்டு போனாங்க. மார்க் மூலமாக தான் ப்ராப்ளம்லாம் வந்துச்சு. பட் ஸ்டில் அவர்கள் திரும்பி ஒன்றாக இணையக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்தார். இப்போ யார் வருது? மார்க்கு வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ தெர் ஆர் மெனி பீப்புள். சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு காலை ஆராதனை நிறைய பேர் இருக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்குது. இப்போ புதன்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்குது, நிறைய பேர் வர போகிறாங்க, சந்தோஷமாக இருக்குது. புதன்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்கும்போது நான் ஒரு காட்டேஜ் மீட்டிங் போக போகிறேன் என்னுடைய அம்மா அப்பா கூட. அதில் ஒரு டீம் வரத்துக்கு பேர் கொடுத்துருக்காங்க, நான் வரேன்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டோன்ட் பி அலோன். ஹல்லேலூயா. இன்றைக்கி சாயந்தரம் இந்தி சர்வீஸ் நம்மளச்சேரி சர்ச்சில் நடத்த போகிறேன். நிறைய பேரை கர்த்தர் கூட்டி கொண்டு வருவார் என்று விசுவாசிக்கிறேன். மை ஃபெலோ ஒர்க்கர்ஸ், என்னோடு கூட சேர்ந்து உடன் ஊழியம் செய்கிறவர்கள். ஆமீன். கஸ்டடியில் இருக்கும்போது, ரோமன் கஸ்டடியில் இருக்கும்பொழுது ரட்சிக்கப்படாத புறஜாதிகளில் இருந்து கூட திருச்சபையை உருவாக்கக்கூடிய பலனை பவுல் அப்போஸ்தலன் பெற்றார். ஆமேன். இப்போ எப்பாப்பிராவை பற்றி பேச போகிறார். எப்பாப்பிரா 12ஆம் 13ஆம் வசனத்தை படிக்கும்போது he is a born servant of Christ. 12ஆம் வசனம் படிப்போமா? எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். போதும், இவன் தான் உங்களை சார்ந்தவன், உங்களுடைய ஊழியக்காரன். எப்பாப்பிராவை பற்றி நான் சொல்ல வேண்டுவதில்லை. அவர் எந்த ஊருக்காரு சொல்லுங்க? உங்கள் ஊருக்காரு. ஆமாம். உங்கள் எல்லாருக்காகவும் ஜெபத்திலே போராடுகிறான். ஐயா தெளிவாக சொல்லிட்டாரு. எப்பாப்பிராஸ் இஸ் யுவர் பாஸ்டர், he is laboring fervently for you. உங்கள் அனைவருக்காகவும் போராடி ஜெபித்து கொண்டிருக்கிறான் எப்பாப்பிரா. he has a great zeal for you. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற வாஞ்சை எப்பாப்பிரா கையில் இருக்கு. அப்போ அந்த சர்ச்சோட பாஸ்டர் பேர் என்ன பேருங்க? எப்பாப்பிரா. நிறைய சுவிசேஷர்கள்லாம் வராங்க. கிரீட்டிங்ஸ் ஃப்ரம் லூக் அண்ட் தீமஸ். லூக்கா என்று சொல்கிற ஒரு மருத்துவர் என்பதை இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். ஆமென். லூக்கா பற்றி நமக்கு தெரியும். லூக்கா நிருபத்தை எழுதினது யார் தான்? இந்த லூக்கா தான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதினது யார் தெரியுங்களா? இந்த லூக்கா தான். அதனால தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு லூக் காஸ்பல் த செகண்ட்னு பேர். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம். ஓகே, இது எழுதுகிறார். இவரும் ரோமாபுரிக்கு சென்று வேண்டிய டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணி ரோமாபுரி கோர்ட்டில் பவுல் அப்போஸ்தலன் பிடிபட வேண்டும், பவுல் அப்போஸ்தலன் சிறைக்கு போவதற்கு முன்பதாக ஜீசஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் லூக் என்ன பண்ணுறாரு? எழுதுகிறார். இங்கே தேமாசை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. தேமாசை பற்றி பெரிய அளவில் ஒன்றும் பெருசாக நமக்கு தெரியவில்லை. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? வாழ்த்துதல் தெரிவிக்கிறான். ஆமேன். பிலோமனில் கூட இவரை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் பிலோமனில், 2 தீமோத்தேயு 4:10 கூட அது சொல்லப்பட்டிருக்குது. இந்த 2 தீமோத்தேயுல என்ன சொல்கிறாருன்னா, அந்த தேமா என்பவன் என்னை விட்டுட்டு போயிட்டான்னு ஐயா சொல்லியிருப்பார். சில நேரத்தில் ஊழியம் செய்கிறவர்கள் ஃபெயிண்ட் ஆகிடுவாங்க. என்னன்னா நல்லா பண்ணினே இருப்பாங்க, டக்குன்னு காணாமல் போயிடும். ஆனாங்க இவர் நல்லா பண்ணியிருந்தாரு, நீங்கள் இப்போ பார்த்தா டக்குன்னு காணாமல் போயிட்டாருன்றீங்க. அப்படிப்பட்ட ஒரு எக்ஸாம்பிள் தான் தேமா. ஆனாலும் ஐயா அவர் என்ன பண்ணல? விடலை. தீமோத்தேயுக்கு முதல்ல எழுதிட்டாரு. அப்புறம் பார்த்தா தேமா என்ன பண்ணிட்டான்? ரட்சிக்கப்பட்டான். அதுபோல் சபையை விட்டு ஊழியத்தை விட்டு போன அநேக பிள்ளைகள் என்ன பண்ணோம்? திரும்பி ரட்சிக்கப்பட்டு திரும்ப வேண்டும்.
ஆமாம், நிம்பாஸ்க்கும் லவோதியா பட்டணத்தில் உள்ள மக்களுக்கும் வாழ்த்துதலை ஐயா தெரிவிக்கிறார். பக்கத்து பட்டணம் லவோதிக்கா, இதே சிட்டி தான். இவர் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14-22 சொல்லப்பட்டிருக்குது. கொலோசியாவுக்கு அருகில் உள்ள பட்டணம் தான் இந்த லவோதிசியா. நிம்பாஸ் என்று சொல்கிறது ஒரு ஆணா ஒரு பெண்ணான்னு தெரியவில்லை. ஆனால் மடல்களை படிக்கும்போது மேஸ்குலின் ஃபார்ம், ஒரு ஆணுக்கு எழுதப்பட்டது போல் இருக்கிறது. ஆனாலும் ஐயா வாழ்த்துதல் தெரிவிக்கிறார். ஏன்னா அங்கே ஒரு திருச்சபை இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எக்லீசியா என்கிற வார்த்தைனா அது ஒரு திருச்சபை, சபை என்ற அர்த்தம். அந்த பெயரை கொடுக்கப்பட்டபடினால் அங்கங்கே திருச்சபைகளை பவுல் அப்போஸ்தலன் நிறுவியிருக்கிறார். ஐயா முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல போகிறார். நம்மளாம் ஒன்று கூடினதே சுவிசேஷத்தை பரப்பும்படியாக. இன்னைக்கு மார்னிங் டிவிஷனில் கூடினது முடிஞ்ச பிறகு ஏதாவது பண்ணுறதுக்கு இல்லை, டு ஸ்ப்ரெட் த காஸ்பல். ஆமென். இந்த சுவிசேஷமானது உங்களுக்கு சொல்லப்படும் பொழுது எல்லார் மத்தியிலும் இதை வாசித்து காட்டுங்க. let it be read out, read to the Laodicean. அங்க படிங்க. you need to spread the gospel. பைபிள் எடுத்து செஸ்ட்ல வச்சுக்கலாம். நான் சுவிசேஷத்தை பரப்புவேன். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவதை கேட்டு நான் பரப்புவேன். அரிக்குப்பஸ்க்கு சொல்லுகிறார், ஆமா, தேவன் உன்னை அழைத்த அழைப்பை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். 17th verseல பாருங்க, அர்க்கியூவை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாக இருக்க வேண்டும் என்று அர்க்கியூன்ற ஒரு ஆளை ஐயா மறந்துடல, அந்த சபையில் இருந்திருக்கான். அவனை பற்றி கேள்விப்பட்டிருக்கான். அவனை போய் பார்த்து என்ன பண்ணணும்? உன் ஊழியத்தை நிறைவேற்று. இன்னைக்கு நீங்கள் தான் அந்த அர்க்கியூ. உன் ஊழியத்தை நிறைவேற்று மகளே, உன் ஊழியத்தை நிறைவேற்று. மோசமோ மரணமோ நிர்வாணமோ எது வந்தாலும் உமது ஊழியத்தை விட்டு உமது அன்பை விட்டு பிரிக்க முடியாதுன்னு சொன்ன பிறகு நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தை விட்டு போகிறதுக்கு சின்ன சின்ன காரணங்கள் இருக்கக்கூடாது. ஊழியத்தை நிறைவேற்று சொல்லாமா? நம்ம தான் அர்க்கிப்பு. நம்ம மனசில் கை வச்சு சொல்லுவோம். நீ என் கூட சேர்ந்து சொல்லுங்க, நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாக இருப்பாய். திரும்பி சொல்லலாம், நிறைய பேர் சொல்ல மாட்டீங்க. நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாய் இரு என்று சொல்லி என் கையினால் இவைகளை எழுதுன்னு சிக்னேச்சர் போடுறாங்களா. பவுல் அப்போஸ்தலனோட மடல் இங்கே வந்துச்சு. ஆனால் பவுல் அப்போஸ்தலனுக்கு என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியல. பவுல் அப்போஸ்தலனோட மடல் நமக்கு இங்கே கிடச்சிச்சு. ஐயா எப்படி இருந்தார், எப்படி இறந்தாருன்னு யாருக்கும் தெரியல. ஆனால் அதெல்லாம் நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சபையில் அவர் கற்றுக் கொடுத்த பாடங்களை நாம் கற்றுக்கொண்ட போகணும். ஏஞ்சிக்கலாமா? எத்தனை பேர் சபை வாழ்க்கைக்கு உங்களை அர்ப்பணிக்கிறீங்க? எத்தனை பேர் சபை வாழ்க்கைக்கு உங்களை அர்ப்பணிக்கிறீங்க? எழுச்சிங்க. சபை ஒன்றிணைப்பதே சுவிசேஷத்தை பரப்பும்படியாக. நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரிடத்தில் நாம் அர்ப்பணிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஷுரர கரா பரா பரா பரே பெரி 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 கரா பாபா பாபா பா. தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். எங்கள் கால் விரிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். செல்லட்டும் செல்லட்டும் ஜெபசேனை துதி சேனையா, அல்லேலூயா. வெல்லட்டும் வெல்லட்டும் எதிரியின் எரிகோவையா, அல்லேலூயா. செல்லட்டும் செல்லட்டும் ஜெபசேனை துதி சேனையா, அல்லேலூயா. வெல்லட்டும் வெல்லட்டும் எதிரியின் எரிகோவையா, அல்லேலூயா. கால் விரிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். எங்கள் கால் விரிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம்
கல்வாரி கொடி பறக்கும். எங்கள் அன்பின் தேவனே, இந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த கொலோசியர் 4ஆம் அதிகாரத்திலிருந்து எங்கள் அன்பின் தேவன் எங்களோடு கூட நீங்கள் பேசினதற்காக, எங்களை உயிர்ப்பித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த வேளையில் எங்களோடு கூட நீங்கள் இடைப்படுங்கப்பா, எங்களை பலப்படுத்துங்க. இப்படி கரங்களில் இந்த நேரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கு நாம் தியானித்த இந்த கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்து அருளும்படிக்கு எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று பவுல் அப்போஸ்தலர் இங்கு எழுதியிருக்கிறார். பவுல் அப்போஸ்தலர் எந்த சூழ்நிலையில் இந்த காரியத்தை எழுதுகிறார், இந்த மடலை எழுதுகிறார் என்றால், அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். எதற்காக சிறையில் அடைக்கப்பட்டார்? ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அவர் பரப்ப அவர் முயற்சி எடுத்த பொழுது அவரை பிடித்து அவரை சிறையில் அடைக்கிறார்கள். ஆனாலும் இந்த சூழ்நிலையிலும் அவருடைய மடலனுடைய அந்த தீம், அவர் சொல்கிற அந்த கருப்பொருள் என்ன அப்படின்னா, திருவசனம் செல்ல வேண்டும். The gospel should be spread. அதுதான் அவருடைய வேட்கையாக இருந்தது, அதுதான் அவருடைய பேஷனாக இருந்தது. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ரொம்ப பிடிக்கும். சிலருக்கு குக்கிங்னா ரொம்ப பிடிக்கும், சிலருக்கு கார்டனிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், சிலருக்கு ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இப்படி ஒருத்தருக்கு ஒரு பேஷன் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்ம எல்லாருக்குமே ஒரு மிஷனை கொடுத்துருக்கார், ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்கிறார். என்ன அந்த தரிசனம் என்று பார்க்கும் பொழுது, சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்கின்ற தரிசனம். நமக்கு விருப்பங்கள் வேலை இருக்கலாம், ஆசைகள் வேலை இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்த பணி, கர்த்தர் நமக்கு கொடுத்த வேலை என்ன அப்படின்னா, இந்த காஸ்பலை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும். அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த பொழுது இரு திறத்தாரையும் ஒன்றிணைத்தார். அப்போ காஸ்பல் அப்படிங்கிறது, சுவிசேஷம்ங்கிறது ஏதோ ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டிக்கு மாத்திரம் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட இனத்தாருக்கோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கோ மாத்திரம் கிடையாது. காஸ்பல் இஸ் ஃபார் எவ்ரி ஒன் இன் திஸ் வேர்ல்ட். அவங்க யாராக இருந்தாலும் அந்த காஸ்பல் அவங்களுக்கு செல்ல வேண்டும். அவங்க ஏழையாக இருந்தாலும், பணக்காரனாக இருந்தாலும், படித்தவங்களாக இருந்தாலும், படிக்காதவர்களாக இருந்தாலும், அவங்க எந்த இனம் பேசுகிறோம், எந்த இனமோ எந்த மொழியோ, காஸ்பல் ஷுட் பி ஸ்ப்ரெடட். இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இந்த காஸ்பலை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு, இந்த ஆண்டவருடைய சுவிசேஷத்தை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஆலோசனையை பவுல் அப்போஸ்தலர் இங்கே சொல்லியிருக்காரு. முதல்ல ப்ரேயர் பண்ணணுமா? இப்போ நம்ம ஒன்றிணைந்து ஆவியில் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த திருவசனம் நாங்கள் வசிக்கிற இந்த பகுதியில், எங்களுடைய வீட்டிற்கு அருகாமையில் செல்லும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் கதவுகளை திறப்பீராக. தேவனாகிய கர்த்தர் கதவுகளை திறங்க தகப்பனே. அப்பா, கதவுகளை திறங்கப்பா. லெட் த ரிவைவல் ரெயின் போர் டவுன். ஆண்டவருடைய எழுப்புதலை ஊற்றுங்கப்பா. நாங்கள் படுகிற பிரயாசங்களை தேவனாகிய கர்த்தர் நீங்க அறிவீங்கப்பா. ஆண்டவரே, ஆனாலும் திறக்கப்படாம நிறைய கதவுகள் இருக்கிறதப்பா. தேவனாகிய கர்த்தர் எங்களுக்காக கதவுகளை திறப்பீராக. எங்களுக்காக பூட்டப்பட்டிருக்கிற கதவுகளை திறப்பீராக. எங்களுக்காக பூட்டப்பட்டிருக்கிற கதவுகளை திறப்பீராக. ஆண்டவரே, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர் எங்கள் தேவனாக நீங்க இருக்கிறீங்களேப்பா. ஆண்டவரே, 1980களில் 90களில் உங்களுடைய சுவிசேஷம் எப்படியாக பரவிற்று. சபைகள் தோறும் கூட்டம் கூட்டமாக, சாறை சாறையாக, மந்தை மந்தையாக சென்றார்களே. சுவிசேஷ கூட்டங்கள் எல்லா இடங்களிலும் நடந்ததே, பொதுவா நடந்ததேப்பா. பொது மேடைகள்ல சுவிசேஷ கூட்டம் நடந்ததேப்பா. அப்போ அந்த சூழ்நிலை மறுபடியும் எங்கள் சென்னை பட்டணத்துக்கு வர வேண்டும். மறுபடியும் எங்கள் சென்னை பட்டணத்துல உங்களுடைய காஸ்பல், உங்களுடைய சுவிசேஷமானது பரவ வேண்டும். தேவனாகிய ஆண்டவரே, இதோ பரலோகத்தை நோக்கி நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கதவுகளை நீங்க திறங்கப்பா. சுவிசேஷ கதவுகளை தேவனாகிய கர்த்தர் நீர் திறப்பீராக. நம்ம கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். அப்படியே அந்நிய பாஷையை நம்ம ஜெபிக்கலாம். ஓரி பலதி ஆஷபரபலா கரபலவதரபலவா, ஓரி பலவரபலதி ஆஷதரை கரபலவதரபலவா, ஓரி பலதி ஆந்தனரபா கரபலவதரபலவா, ஓரி பலவதரபலபரபாஷபரபலதி ஆந்தனரபா கரபலவதரபா, ஓரி பலதி ஆஷபரபலவதரி ஆந்தனரபா கரபலவதரபா, ஓ கரபலதி ஆந்தனரபா ஷதரி கரபலவதரபலதி ஆஷபரபலபரபலபா கரபலவதரபா. ஓ ஆண்டவரே, எங்களுக்கு ஓயம் வரல.
திறப்பீராக. ஆவடியில வாசல்களை திறப்பீராக. சேக்காடுல வாசல்களை திறப்பீராக. அம்பத்தூர்ல வாசல்களை திறப்பீராக. பட்டாபுரம்ல வாசல்களை திறப்பீராக. நெமிலிச்சேரி பகுதியில வாசல்களை திறப்பீராக. இன்றோ எங்களுக்கென்று எந்தெந்த இடத்தை நீங்க வைத்திருக்கிறீர்களோ அந்த இடத்துல தேவனாகிய கர்த்தருடைய வாசல்களை திறப்பீராக. சுவிசேஷ வாசல்களை திறப்பீராக. ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் தூபங்கள் போல உம்முடைய சமூகத்தை எட்டட்டும்பா. எங்கள் ஜெபங்கள் தூபங்கள் போல எட்டட்டுமப்பா. எங்கள் ஜெபங்கள் தூபங்கள் போல எட்டட்டுமப்பா. தீரக்கட்டும் தீரக்கட்டும் சுவிசேஷ வாசல்கள். வளரட்டும் அபிஷேக திருச்சபைகள். அல்லேலூயா. தீரக்கட்டும் தீரக்கட்டும் சுவிசேஷ வாசல்கள். அல்லேலூயா. வளரட்டும் வளரட்டும் அபிஷேக திருச்சபைகள். அல்லேலூயா. நம்ம கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். இந்த வேளையில கூட தேவனாகிய கர்த்தருடைய பிரதான கட்டளைய நம்ம அனைவரும் எடுத்துக்கொள்ள போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் நம்ம திருப்பிக் கொள்ள போகிறோம். 28ஆம் அதிகாரத்தில் தேவனாகிய இயேசு கிறிஸ்து பரமேறுவதற்கு முன்பாக நம்ம அனைவருக்கும் கொடுத்து விட்டு போன இன்ஸ்ட்ரக்ஷன் to the whole church in this planet earth. 19ஆம் வசனம். ஆகையால் நீங்கள், நம்ம சேர்ந்து வாசிப்போம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். இயேசுவின் நாமத்தினால அப்பா சுவிசேஷத்தை சொல்லும்படிக்கு இதோ நாங்கள் புறப்படுகிறோம். எங்களுக்கு விரோதமாக, எங்களுடைய ஊழியங்களுக்கு விரோதமாக, என்னுடைய குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருடைய கிரியைகளை, அந்தகார வல்லமையை இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்குகிறோம். நாங்கள் புறப்பட்டு சென்று உம்முடைய சுவிசேஷத்தை பிரசங்கிப்போம். திரள் கூட்ட ஆத்துமாக்களை எங்கள் இயேசுவுக்கு என்று நாங்கள் சொந்தமாக்குவோம். தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு அதற்கேற்ற பலனை தாங்க, சத்துவத்தை தாங்க, ஞானத்தை தாங்கப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நன்றி சொல்றோம். இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம். ஹேவ் எ பிளஸ்ட் டே. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.